வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் சுதந்திர நிகழ்வுகளை பாதிக்கும் வகையில் ஆர்ப்பாட்டங்கள் செய்வதற்கு சாணக்கியன் உட்பட 7 பேருக்கு தடை. மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கை வீட்டை விட்டு செல்ல தயார் என அறிவித்துள்ள சாகர காரியவசம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் ரகசியத்தை போட்டுடைத்த உதய கமன்புல. இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பு தலைமை காவல் நிலைய பொறுப்பதிகாரியினால் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் மட்டக்களப்பில் சுதந்திர நிகழ்வுகளை பாதிக்கும் வகையில் எந்தவொரு ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொள்வதற்கு எதிராக 7 நபர்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மட்டக்களப்பு காந்தி பூங்கா பிரதேசத்தில் நடைபெற இருக்கும் சுதந்திர தின நிகழ்வுகளை பாதிக்கும் வகையிலான எந்தவொரு ஆர்ப்பாட்டத்தையோ சட்டவிரோத செயற்பாடுகளையோ மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் எல்லைக்குட்பட்ட எந்தவொரு பகுதியிலும் மேற்கொள்ளக்கூடாது என அந்த 7 நபர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது. காவல்துறையால் உத்தரவிடப்பட்டுள்ள நபர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன், மட்டக்களப்பு மாவட்ட காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி அமலநாயகி, காணாமல் அரசு சார்பற்ற இணையம் குழுவின் தலைவர் சபாரத்னம் சிவயோகநாதன், இளைய தம்பி ஸ்ரீநாத், சாகரராசா சுகந்தினி, இருதயம் செல்வகுமார் அல்லது செல்வா. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லம் ஒப்படைக்கப்பட்டால் அவரது உயிருக்கு ஏற்படும் அச்சுறுத்தலுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என கூறியுள்ளார். அவர் தொடர்ந்து கூறிய போது, அரசாங்கம் உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற தயாராக உள்ளார். அத்தோடு நல்லாட்சி அரசாங்கத்தால் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு உரிய இல்லம் உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டுள்ளதால் அதிலிருந்து வெளியேற விரும்பினால் அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டால் மஹிந்த ராஜபக்ஷ ஒரு கணம் கூட அங்கே தங்க மாட்டார். அதை விட்டுவிட்டு இங்கும் அங்கும் அறிக்கைகளை வெளியிடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். வித்ரோஹல உரிமையவின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்புல உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அரசாங்கம் கூறும் பொய் தொடர்பில் இன்றைய தினம் நாட்டுக்கு உண்மையை அம்பலப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக உதய கமன்புல கூறிய போது, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்களை தேடி வருவதாக பொய்யை எழுதி அரசாங்கம் உள்ளூராட்சி தேர்தலை குறிவைத்து நாடகம் நடத்த தயாராகி வருகின்றது. 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு பின்னால் ஒரு புதிய தலைமை சூத்திரதாரியை உருவாக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக வித்ரோஹல உரிமைய தலைவர் உதய கமன்புல குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கம் ஆரம்பத்தில் உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதாக உறுதியளித்து ஆட்சிக்கு வந்ததாக இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உதய கமன்புல தெரிவித்தார். எனினும் நிர்வாகத்தில் உள்ள சில நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் பொதுமக்களை தவறாக வழிநடத்த ஒரு மாற்றுக்கதை உருவாக்கப்படுவதாக கமன்புல சுட்டிக்காட்டினார். உண்மையிலேயே பொறுப்பானவர்கள் இன்னும் நிர்வாகத்திற்குள் இருப்பதால் ஒரு புதிய பிரதான சூத்திரதாரியை உருவாக்குவதற்கான திட்டம் அரசாங்கம் இப்போது ஈடுபட்டுள்ளதாக ஆதாரம் எதுவுமின்றி கூறினார். ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு நன்மை பயக்கும் வகையில் இலங்கையின் புலனாய்வு பிரிவு ஈஸ்டர் குண்டு வெடிப்புகளை செய்தது என்று தவறான கூற்றை நிறுவுவதே இதன் நோக்கம் என்றும் தெரிவித்தார். உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி, விமானப்படையின் முன்னாள் தளபதி மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி ஆகியோர் உள்ளிட்ட 3 கொண்ட ஜனாதிபதி விசாரணை குழுவை கமன்புல மேற்கோள் காட்டினார். இலங்கையின் புலனாய்வு அமைப்புகளை குண்டு தாக்குதலுடன் இணைக்கும் வகையில் இங்கிலாந்தை சேர்ந்த சேனல் 4 ஆவணப்படம் செய்த குற்றச்சாட்டுக்களை அந்த குழு நிராகரித்ததாக அவர் கூறினார். அரசாங்க சதித்திட்டத்தில் முக்கிய சாட்சியாக கூறப்படும் அசாத் மௌலானா மோசடி மற்றும் அடையாள மோசடி உள்ளிட்ட பல குற்றவியல் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்கிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். 260க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தும் வந்த 2019 ஈஸ்டர் ஞாயிறு குண்டு வெடிப்பு இலங்கையின் அரசியல் ரீதியாக ஒரு உணர்திறன் மிக்க பிரச்சனையாகவே உள்ளது. பொறுப்பு குரல் தொடர்பான சர்ச்சைகளை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என கூறியுள்ளார். சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட 70 மில்லியன் ரூபாய் பெறுமதி மிக்க 5 மோட்டார் வாகனங்கள் ஊழல் தடுப்பு பிரிவினரால் கலவனா பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது கைப்பற்றப்பட்டுள்ளது. ஒரு செல்வந்த வாகன வர்த்தகர் ஒருவர் போலியான சேசிஸ் மற்றும் என்ஜின் எண்கள் உட்பட மோசடியான ஆவணங்களுடன் வாகனங்களை விற்பனை செய்யும் சட்டவிரோத வியாபாரத்தை நடத்தி வருவதாக கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த
நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சோதனையின் போது வாகனங்கள் சாதுரியமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. சுற்றி வளைப்பின் போது பீதியடைந்த சந்தேக நபர் மயக்கமடைந்து ரத்தினபுரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக வாகனங்களை இணைப்பதன் மூலம் அரசாங்கத்திற்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு மதுபான போத்தல்களுடன் இந்திய பிரஜையொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கிரீன் சேனல் வழியாக விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்ற போது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபர் கொண்டு வந்த பயண பொதியிலிருந்து 88 வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் 19 இலங்கை கடவுச்சீட்டுகள் என்பன குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் 6ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கண்டி அளவீட்டு அழகு நியமங்கள் மற்றும் சேவைகள் திணைக்களம் மற்றும் நுகர்வோர் அதிகார சபை ஆகியன இணைந்து மேற்கொண்ட சட்ட நடவடிக்கையில் கண்டி மத்திய சந்தையில் அளவு நிறுவையில் மோசடி செய்துள்ள 27 வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளனர். கண்டி மத்திய பொது சந்தை வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது சில வர்த்தகர்கள் தமது வியாபார பொருட்களை அவ்விடங்களில் வைத்துவிட்டு தராசுகளுடன் தப்பி சென்றுள்ளதாகவும் இன்னும் சிலர் குளிர்சாதன பெட்டிகளில் தராசு மற்றும் அதன் அளவீட்டு உபகரணங்களை மறைத்து வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கண்டி போலீசார் திணைக்களத்தின் கண்டி உதவி அத்தியட்சகருக்கு தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தரமற்ற தராசு மற்றும் அளவீட்டு கருவிகளை பதிவு செய்யாமல் எடைக்குறைவாக விற்பனை செய்தல், உற்பத்தி தேதி அல்லது காலாவதி தேதி குறிப்பிடாமல் உணவு விற்பனை செய்தல், விலையை காட்டாமல் இருப்பது, மனித நுகர்வுக்கு தகுதியற்ற உணவுகளை விற்பனை செய்தல் மற்றும் அவ்வாறான பல குற்றங்கள் தொடர்பில் வர்த்தகர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர். மத்திய மார்க்கெட்டில் உள்ள பல மீன் சந்தைகளில் உள்ள பல கடைகளில் நிர்ணயிக்கப்பட்ட எடையை விட அதிக எடை கொண்ட அளவுகள் இருந்தன எனவும் அறிய வருகின்றன. கண்டி போலீஸ் தலைமையக கட்டளை அதிகாரி ரகசிய சம்பத் உள்ளிட்ட குழுவினரும் இச்சோதனையில் கலந்து கொண்டதுடன் வாடிக்கையாளர்களை சுரண்டி வியாபாரம் செய்யும் வர்த்தகர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக தொடர்ச்சியாக இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தனர். ஐக்கிய அரபு அமீரகம் இலங்கையின் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலைய உள்கட்டமைப்பு, விமான நிலைய முனையத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் புமல் ரத்நாயக்க மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதுவர் காலித் அல் எமிரி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விமான நிலைய முனையத்தை மேம்படுத்துதல் என்று குறிப்பிடும் போது அது இலங்கையில் உள்ள எந்த விமான நிலையம் என்பதை அவர் குறிப்பிடவில்லை. மேலதிக கலந்துரையாடல்களுக்காக ஜனாதிபதி அனுரகுமார இம்மாத இறுதியில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்ய உள்ளார்.